ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிடெக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கணபதி. நம்மளோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. ப்ரோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கணபத் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா பாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி நெட்ஃபிளிக்ஸ் லைவா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, டைகர் ஷெராஃப், கீர்த்தி சனோன்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸரா ஃபைட்டரா இருக்காரு. 2070 சில்வர் சிட்டில மாதிரியான நடக்கிற ஸ்டோரி பிளாட்ல பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பணக்காரங்களுக்காக பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாஸ்க்கே அவர் பிடிக்காம போய் ஒரு ஸ்டேஜ்ல அவரை போட்டு தள்ள முடிவு பண்ணும்போது ஹீரோ தப்பிச்சு போய் ஏழைக்கு வாழக்கூடிய ஸ்கேர் சிட்டில மாட்டிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி களத்துல இறங்கி நம்ம கதையோட ஹீரோ திரும்ப பாக்ஸரா மாதிரி பணக்காரங்களை எதிர்த்து ஒரு போர் நடத்தி அவங்களுக்கான ஜஸ்டிஸை வாங்கி தரும் போது அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, இதுல ஹீரோ யாரை பார்த்து பேசி லவ் பண்ணாரு, ஹீரோ எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க களத்துல இறங்குறாரு, இவ்வளவு பேருக்கு நடந்த அநீதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. டைகர் ஷெரீஃப் அண்ட் கீர்த்தி சனோனுக்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸை ப்ராப்பரா நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் இந்த மூவியோட மேஜரான ஹைலைட்டா அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி மூவில நோட்டபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸா இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ஓகேஷான டீசென்டாவும் ப்ராப்பராவும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அமிதாப் பச்சன், ரகுமான்னு சொல்லி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நீட்டா நரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. எஃபெக்டிவா ப்ராப்பரா ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா, ஸ்டோரி ரொம்ப ஆவரேஜா ப்ரெடிக்டபிளா சிம்பிளான ஒரு ரொட்டீன் கமர்ஷியல் மசாலா ஆக்ஷன் ட்ராமாவை திரும்ப இஷ்டத்துக்கு ரீக்ரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பே அதுல இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா ட்விஸ்ட் ஹை அண்ட் வார்ம் மூமெண்ட்டை கிரியேட்டே பண்ணல. பயங்கரமா படத்துல லாஜிக் அடி வாங்கியிருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா மித்தாலஜிக்கலா கணபதியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஹீரோக்கு அந்த பேர் வச்சு ஹீரோ டு பான்னு சொல்லி ஒரு டேக் லைனை கொடுத்து பயங்கரமா சூப்பர் ஹீரோ மூவி லெவலுக்கு பில்டப் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி அடாப்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ரியல் பிளேயர் 1, மேட் மேக்ஸ் ஃபியூரியஸ்னு சொல்லி ஏகப்பட்ட மூவியோட இன்ஸ்பிரேஷன் அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. படம் டெக்னிக்கலா பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், விஎஃப்எக்ஸ் சொல்லி எல்லாமே ரொம்ப டவுனா இருந்து ப்ரொடக்ஷன்ல காசை தனியா செலவு பண்ணியிருந்தாலும் அவங்க நினைச்ச அவுட்புட் வரலங்கிறது அப்பட்டமா தெரியும். ஹாஃப் பேக்கடு கேக்காதான் இந்த மூவி ரெடி ஆயிருக்குங்கிறது என்னோட பர்சனலான ஒப்பீனியனா இருந்துச்சு. பாலிவுட்ல பயங்கரமா பல்பு வாங்கின ஒரு மூவி. பட் ஹீரோவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவும் மாஸ் மூமெண்ட்காகவும் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி கமர்ஷியல் மசாலாவை ஓவர் டோஸ் பண்ணி காமிச்சது நீட்டா இருந்துச்சு. சூப்பர் ஹீரோ மூவிங்கிறத தாண்டி சூப்பர் வில்லன் கான்ஃபிளிக்ட் கோர் ஐடியான்னு சொல்லி நிறைய விஷயம் மூவில நல்லா இருந்துச்சு. அட் தி சேம் டைம் 60-40 படம் அடி வாங்கி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவும் பாலிவுட் மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் இந்த மூவியோட மேஜரான நோட்டபிளான டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஎக்ஸ் தான் சொல்லுவோம். அப்பட்டமா தெரிஞ்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு விஎஃப்எக்ஸ் சிஜிஎக்ஸ் பண்ணதை தாண்டி பயங்கரமா இஷ்டத்துக்கு நிறைய விஷயத்தை வீடியோ கேம் பிளேயர் டோன்ல நரேட் பண்ணி காமிச்சு வச்சிட்டாங்க. ஒரு ஆடியன்ஸ் கூட ப்ராப்பரா செட்டு போட்டு கலர்ஃபுல்லா காமிக்க முடியலன்னா எதுக்குடா படம் எடுக்கணும்னு உங்களே கேட்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயத்த ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்றேன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாக் இமேஜஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி போட்டு வச்ச ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. ஏன்னா சுல்தான், ஹங்கர் கேம், மேட்ரிக்ஸ்ங்கிற மூவி ஸ்டைல்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியுது, மூணுத்தையுமே கொலாபரேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி பரட்டின ஒரு ஸ்டைல்ல இந்த மூவியை மேக் பண்ணி வச்சிருக்காங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. என்ன படம் சார் இதுன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்மளையே படமாடா இதுன்னு கேட்க வச்ச ஒரு தாட் கொடுத்த மூவி தான் இந்த கணபத். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்கா டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.